கைஸ் ஐபிஎல் 2025 ஸ்கெட்யூல் வந்து இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சிஎஸ்கே எந்தெந்த மேட்சஸ்லாம் விளாட்றாங்க, அதுவும் மெயினாக எந்தெந்த டீம்ஸ்குள்ளே 2 வாட்டி மோதுறாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கெட்யூல் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்றதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க, மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது March 22 வந்து ஆர்சிபி vs கேகேஆர் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாட இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் அதாவது March 23 வந்து ஒரு டபுள் ஹெட்டர். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் இன் ஹைதராபாத்தில் வந்து விளாட்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த ஈவினிங் மேட்ச் தான் இங்கே ஸ்பெஷலே. ஏன்னா சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் விளாட்றாங்க. அது யார் கூடனா மும்பை கூட ஒரு எல் கிளாசிக்கோ. ஸோ ஜஸ்ட் மார்க் த டேட், தல தரிசனம் அன்றைக்கி நம்ம காத்திருக்கு. ஸோ மும்பை கூட அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வந்து நம்ம சிஎஸ்கே விளையாட இருக்காங்க. ஸோ March 23 அன்றைக்கி. அதுவும் அந்த மேட்ச் வந்து நம்ம வந்து அன்புடனில் வந்து விளாட்றோம் சேப்பாக்கில். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது ஏன்னா ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச்சில் வந்து இருக்க மாட்டார். ஸோ அது ஏன்னா லாஸ்ட் சீசனே அவர் வந்து 3 ஸ்லோ ரேட்டட் வந்து வச்சுருக்கிறதுனால அவர் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் விளாட மாட்டார். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச், ஸோ அதுக்கப்புறம் March 28 பார்த்திங்கன்னா ஸோ ஆர்சிபியை வந்து சந்திக்க போகிறோம் நம்மளோட சேப்பாக் அன்புடனில். அவனுங்களை அங்கேயே அடித்து ஓட விட்றோம். அதுக்கப்புறம் March 30 வந்து ஆர்ஆரோட விளாட போகிறோம். அதுவும் குவாஹாட்டியில் வந்து விளாட போகிறோம், ஒரு அவே கேம். அதுக்கப்புறம் April 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசியை வந்து சந்திக்க போகிறோம் நம்மளோட ஹோமில், ஸோ அன்புடனில். அதுக்கப்புறம் April 8 வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலா ஒரு அவே கேம் அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் வந்து விளாட போகிறோம். அதுக்கப்புறம் April 11 வந்து கேகேஆரை சந்திக்க போகிறோம் நம்ம அன்புடனில். அதுக்கப்புறம் April 14 வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்டியை வந்து அவங்களோட ஸ்டேடியமான எக்கானா ஸ்டேடியமில் வந்து சந்திக்க போகிறோம், அதுவும் அவே கேம். அதுக்கப்புறம் அகெயின்ஸ்ட் த எல் கிளாசிக்கோ April 20 வாங்கேடே ஸ்டேடியமில். ஸோ நம்ம வந்து திருப்பியும் மும்பை இந்தியன்ஸை வந்து அங்கே சந்திக்க போகிறோம். எஸ், நம்ம வந்து எம்ஐ கூட 2 வாட்டி மோதுறோம். அதுக்கப்புறம் April 25 வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட நம்ம வந்து மோதுறோம் நம்மளோட ஹோமில். அதுக்கப்புறம் April 30 வந்து பார்த்திங்கன்னா பிபிகேஎஸை வந்து மோதுறோம் திருப்பி நம்ம ஹோமில் தான். அதுக்கப்புறம் May 3 சின்னசாமி ஸ்டேடியமில் ஆர்சிபியை சந்திக்கிறோம். ஆர்சிபியை வந்து சேப்பாக்கில் அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அவங்களோட சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து அடிக்கணும். ஸோ ஜஸ்ட் மார்க் த டேட். ஸோ May 3 சிஎஸ்கே vs ஆர்சிபி இன் சின்னசாமி ஸ்டேடியம். அதுக்கப்புறம் May 7 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவே கேம் போகிறோம் ஈடன் கார்டன்ஸ் அகெயின்ஸ்ட் கேகேஆர். அதுக்கப்புறம் May 12 வந்து திருப்பி நம்மளோட லாஸ்ட் ஹோம் கேம். அது யார் கூடனா ஆர்ஆர் கூட. எஸ், லாஸ்ட் டைமும் நம்ம வந்து ஆர்ஆர் கூட தான் லாஸ்ட் ஹோம் கேம் வந்து விளாடணும். அதுக்கப்புறம் May 18 நம்மளோட லாஸ்ட் லீக் கேம் வந்து அகெயின்ஸ்ட் ஜிடி அகமதாபாத் ஒரு அவே கேம். ஸோ எஸ், லாஸ்ட் டைமும் நம்ம வந்து லாஸ்ட் லீக் கேம் வந்து May 18 தான் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் குவாலிஃபயர் 1லாம் பார்த்தீங்கன்னா ஸோ May 20 வந்து நடக்குது. அதுக்கப்புறம் எலிமினேட்டர் வந்து May 21. அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 2 வந்து பார்த்திங்கன்னா May 23 வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் May 25 ஸோ அட் ஈடன் கார்டன். ஸோ குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர் மட்டும் ஹைதராபாத்தில் வந்து நடக்குது. மீதி குவாலிஃபயர் 2 அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து ஈடன் கார்டன்ஸில் வந்து நடக்குது. ஸோ இதுதான் கைஸ் ஸோ ஸ்கெட்யூல் ஐபிஎல்லோட 25க்கு. இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 1 month இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக. ஸோ March 23 வந்து சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து விளையாடுறாங்க அகெயின்ஸ்ட் எல் கிளாசிக்கோ. ஸோ வெயிட்டிங் ஃபார் தல தரிசனம். ஸோ ஓகே கைஸ், ஸோ நீங்கள் எந்த மேட்சுக்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கீங்க, ஸோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.